ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। उपदेशसारं இரண்டாவது ஸ்லோகம். கிருதிமகோததௌ பதனகாரணம் பலமசாஸ்வதம் கதிநிரோதகம். இந்த பாடல்ல நம்ம வேர்டு பை வேர்டிங் பார்த்துருக்கோம். ஒரு விளக்கம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அதாவது அவர் என்ன சொல்றாரு, கர்மம் அப்படிங்கிற ஒரு பெரிய சமுத்திரத்துல நம்ம விழுந்திருக்கிறோம். பதன காரணம் மகாததௌ, எஸ், ஒரு சமுத்திரம். அதுல விழுவதற்கு காரணம் அவர் என்ன சொல்றாரு ரமணர், கர்ம பலன்தான் காரணம். கர்மம் என்கின்ற ஒரு அந்த சமுத்திரத்தில் விழுவதற்கு காரணம் கர்ம பலனே தான் அப்படிங்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிறப்பு அப்படிங்கிற ஒன்று நடந்ததுனால தான் நமக்கு இந்த சரீரம்னு ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த சரீரம்னு ஒன்று கிடைச்சதுனால தான் நம்ம கர்மத்தை பண்ணுறோம். கர்மத்தை பண்ணுறதுனால தான் புண்ணிய பாப்பங்கிறது கிடைக்குது. அந்த புண்ணிய பாப்பங்கிறது கிடைக்கிறதுனால தான் அடுத்த ஜென்மம் நமக்கு கிடைக்குது. இது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்றாரு, பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம பலன்தான் காரணம். எதுக்கு? இந்த ஜென்மத்தில் நம்ம ஆக்சுவலாக எதுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம்? பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அனுபவித்து கழிப்பதற்காகத்தான் இந்த சரீரம் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கு. இப்போ ஒரு அனிமல் சரீரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது போக்து சரீரம், போக்திரு சரீரம். அது உள்ளத அனுபவிச்சுட்டு போயிடும். புதிதாக ஒரு கர்ம பலனை அதை ஆட் பண்றது இல்லை. அதோட அக்கௌண்ட்ல புதிதாக ஒரு புண்ணியத்தையோ பாப்பத்தையோ அனிமல் சரீரமோ தாவர சரீரமோ அல்லது தேவதா சரீரமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா போக்திரு சரீரம். அதனால புதிதாக அவங்க கர்ம பலனை அவங்க ஆட் பண்ணிக்கிறது இல்லை. போக்தா அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அது புண்ணியத்தையும் மேக்சிமம் இருக்கிறவங்க புண்ணியத்தை அனுப்பிப்பாங்க, பாப்பம் எதா இருந்தாலும் அனுபவிச்சுட்டு சுகமாகவும் துக்கமாகவும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா மனித சரீரத்தை எடுக்கும்போது நமக்கு இங்க ஃப்ரீவில் தேர்ந்தெடுக்கிற சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறதுனாலையும் என்னை நான் அறிகின்ற சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் எனக்கு என்ன கிடைக்குது? கர்ம செய்யும் போது நான் இந்த சரீரங்கிற அபிமானத்துடன் செய்வதினால் நமக்கு என்ன கிடைக்குது? புதிதாக பழசு போன ஜென்மத்தில் எடுத்துட்டு வந்த புண்ணிய பாப்பத்தை கழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கழிக்க கழிக்க புதிதாக கர்மங்களை செய்யும் போது அது கர்ம பலனை கொடுத்து அது அடுத்த சரீரத்துக்கு ஏதுவாகுதுங்கிறார். அதாவது என்ன சொல்றாரு, கர்மம் என்ற சமுத்திரம். ஏன் அவர் சமுத்திரம் சொல்றாருன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுங்கிறது வெளிவரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து இது போயிட்டு இருக்கிறதுனால அது அந்த சமுத்திரத்தில் விழுவதற்கு காரணமே கர்ம பலன் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அந்த கர்மத்தை பத்தி விசாரம் செய்து பார்க்கும்போது கர்மம் இவர் ரமணர் பூர்வ மீமாம்சா அவங்களுடைய கருத்தை நிராகரணம் செய்வதற்காகத்தான் எழுதினதே உபதேச சாரமே. அப்போ அவர் என்ன சொல்றார், பூர்வ மீமாம்சா பொறுத்த வரைக்கும் கர்மம் என்பது அவங்களுக்கு எல்லாமே சத்தியம், கர்ம பலன் என்பதும் சத்தியம், இந்த உலகம் என்பது சத்தியம். இந்த மாதிரி அவங்க ஒரு கொள்கையை கொண்டிருக்காங்க. அவர்களை இவர் நெகேட் பண்றாரு. ஒரு கர்மம் செய்யறோம், அந்த கர்ம பலன் ஈஸ்வரனுடைய ஆக்னை இல்லாமல் தானாக நமக்கு புண்ணிய பாப்ப சுகத்தையோ அல்லது துக்கத்தையோ கொடுக்காதுங்கிறத முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். ஈஸ்வரனுடைய கட்டளை இல்லாமல், நடுவில் ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாம, கான்சியஸ் பீயிங் இல்லாம நம்ம சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் கஷ்டத்தை கொடுக்கிறதோ நாம சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் சுகத்தை கொடுக்கவோ அந்த கர்மத்தினால் முடியாது. ஏன்? அது ஜடம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னார். ஸோ அப்போ அந்த கர்மத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கர்மத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஏன் கர்மம் மோட்சத்தை கொடுக்காது? அவங்க பூர்வீகம் என்ன சொல்றாங்க, கர்மம் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கர்மம்ங்கிறது ஜடம்ங்கிறது போன ஸ்லோகத்துல அவர் சொல்லிட்டாரு. ஜடம் மோட்சத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம்.
ரெண்டாவது இங்க என்ன சொல்றாரு, கர்மம்ங்கிறது அனித்தியம். அது மோட்சம்ங்கிறது நித்தியமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மோட்சம். அத இந்த அனித்தியமான கர்மம் கொடுக்க முடியாது. அனித்தியமான கர்ம பலனும் அனித்தியம், அதுவும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. இதுதான் அவர் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கர்மமும் அனித்தியம். நாம புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி அவர் சொல்றாரு, கர்ம பலமும் அனித்தியம் எப்படி சொல்றாரு. அது நித்தியமான மோட்சத்தை கொடுக்காது. மோட்சம்ங்கிறது என்னது, நித்யானந்த சுகம். அது நித்தியம்ங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் இந்த கர்மம் ஏன் அனித்தியம் சொல்றோம், கர்ம பலன் ஏன் அனித்தியம் நம்ம சொல்றோம், சாஸ்திரம் ஏன் சொல்லுது அப்படின்னா, கர்மம் அனித்தியம் ஏன் சொல்ற காரணம், அந்த கர்மம் ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் அது சார்ந்து இருக்குது, ஒரு சார்பு. கர்மம் நடைபெறணும்னா எதை, அந்த கர்மம் தனியா ஒரு கர்மம் நடைபெறாது, அதுக்கு அசசரிஸ் தேவைப்படுது. அதுக்கு பேர் காரக்கம் சொல்லுவோம். காரக்கங்களை சார்ந்துதான், அசசரிஸ சார்ந்துதான் ஒரு கர்மம் நடைபெற வேண்டும். என்னென்ன அசசரிஸ் நான் சொல்லிடுறேன், அப்புறம் உதாரணத்தை வச்சு நம்ம பகவத்கீதையில படிச்ச விஷயமே தான் நாம இதை ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு நாம அடுத்தது போலாம். ஏன் கர்மம் அனித்தியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது எதை சார்ந்து இருக்குது, கர்த்தான்னு ஒரு ஆள் வேணும். ஃபர்ஸ்ட் அசசரி கர்த்தா, காரக்கம் சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல, அசசரிஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் அது செய்யறதுக்கு ஒரு ஆள் வரணும், கர்த்தா. சாஸ்திரம் என்ன சொல்லுது, கர்த்தாவும் என்னது அனித்தியம். அதுக்கடுத்து என்ன வேணும், ஆப்ஜெக்ட்ஸ், பொருள், கர்ம. எது, ஒரு கர்மத்தை செய்யணும்னா அதுக்கு கர்மம், பொருள்கள், ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். இப்ப சமைக்கிறோம்னா சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க இருக்கணும், கர்த்தா. அப்புறம் கர்மம்னு என்ன, ஆப்ஜெக்ட்ஸ், அந்த சமையலுக்கு தேவையான பொருள் தேவை. அது இல்லாமல் அந்த சமையல்ங்கிற கர்மம் அங்கு நடைபெறாது இல்லைங்களா, சார்பு. அடுத்து மூணாவது கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சமைக்கிறோம் அப்படின்னா அடுப்பு, கேஸ், பாத்திரங்கள், யூட்டன்சில்ஸ், வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் என்னது கரணம். இது கரணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ங்கிறது அக்னி உண்டு பண்ணக்கூடிய அடுப்பு, கரணம், கரண்டி, இதெல்லாம் என்னது கரணம்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு கர்மத்தை நாம் அதை செய்ய முடியாது. அதுக்கடுத்து என்ன சொல்லுது, சம்பிரதானம். சம்பிரதானம் அப்படின்னா யாருக்காக அந்த கர்மம் அங்கு நடைபெறுகிறது, எனக்கு பசிக்குது, இப்ப போய் நான் தோசை சுடுறேன் சமைக்கிறேன் அப்படின்னா எனக்காக, இல்ல மற்றவங்களுக்கு பசிக்குது நம்ம போய் தோசை எடுக்கிறோம்னு ஒரு கர்மம். தோசை எடுத்தல் என்னது, ஒரு கர்மம். அப்போ யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆள் அங்க வருவாரு, அதை சார்ந்துதான் அந்த கர்மம் நடைபெறுகிறது. அதுக்கு சமஸ்கிருதத்துல பேரு சம்பிரதானம். அடுத்தது கர்மம்ங்கிறது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். இப்ப நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க தோசை ஆயிட்டு இருக்காது. அப்ப தோசை சுடுறதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தோசைக்கல் எடுத்து அடுப்பு மேல வைக்கிறோம்னா ஸ்டார்ட்ஸ். அந்த தோசை சுடுறங்கிற செயல் அது எப்ப ஸ்டார்ட் ஆகுது, சோ ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட், அதுக்கு பேரு அபாதானம். அபாதானம்னா கர்மம் தொடங்குகிற இடம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ கர்மா, அபாதானம். அடுத்தது அதிகரணம். அடுத்தது அதிகரணம். அதிகரணம்னா அது லோக்கஸ், இடம். அந்த கர்மம் நடைபெறுவதற்குன்னு ஒரு இடத்தை சார்ந்திருக்கும் இல்லைங்களா. தோசை சுடுறோம் அப்படின்னா அது கிச்சன்ல தான் செய்ய முடியும், நீங்க ஹால்ல செய்ய முடியாது, டைனிங் ஹாலையும் செய்ய முடியாது. அது எங்க, ஒரு இடத்தில் அது நடைபெறும், கிச்சன்லன்னு வச்சுக்கலாம். சோ இப்ப சமையல் நம்ம தோசை சுடுறதுன்னு ஒரு செயல் எடுத்தீங்கன்னா முதல்ல அதை சுடுற ஒரு ஆள் அங்க இருக்கணும், அவனை சார்ந்துதான் அந்த கர்மம் நடைபெறுகிறது. அடுத்தது ஆப்ஜெக்ட்ஸ், அதை சார்ந்துதான் அந்த கர்மம் நடைபெற முடியும். கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை சார்ந்துதான் அந்த கர்மம் நடைபெறும். சம்பிரதானம், யாருக்காக, அதை சார்ந்துதான் கர்மம் நடைபெறுகிறது. அந்த கர்மம்ங்கிறது ஒரு இடத்தில் கண்டிப்பாக ஆரம்பிக்கும், அதற்கு முன்னால் அந்த கர்மம் இருந்திருக்காது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது ஆரம்பிக்கும். தோசை சுட்டு முடிச்சு ஆஃப் பண்ணோன்ன, கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கர்மம் முடிஞ்சது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் ரெண்டுமே இருக்கும் கர்மத்துக்கு. அடுத்தது அது ஒரு இடத்தில் கர்மம், தோசை சுடுறதுன்னா இந்த உலகம் ஃபுல்லாவா தோசை சுட்டு இருக்கிறோம், ஒரு இடத்தில். இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எ பிளேஸ், ரெஸ்ட்ரிக்டட் அட் அ டைம், காலத்துக்கும் இடத்துக்கும் அது கட்டுண்டுதான் ஒரு செயல் அங்கு நடைபெறுகிறது. அப்போ என்ன சொல்றது சாஸ்திரம், ஒரு கர்மம்ங்கிறது இத்தனைய சார்ந்து இருக்குது. எந்த ஒன்று இன்னொன்னு சார்ந்து இருக்குதோ அது அனித்தியம். அது என்னவா இருக்க முடியாது, நித்தியமாக இருக்க முடியாது. என்னுடைய நிழல் ஏன் மித்தியா, ஏன் அனித்தியம், ஏன் மித்தியான்னு சொல்றோம், ஏன் அனித்தியம் சொல்றோம். என் நிழல்
என் நிழல் என்னை சார்ந்திருக்கிறது. தனியாக அதை என்ன பண்ண முடியாது. என் நிழல் என்னை விட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க, நான் அவ்வளவு தூரம் போயிட்டு வரேன்னு தனியாக அந்த நிழல் எங்கேயும் போக முடியாது. சார்ந்து இருப்பதனால அதுக்கு பேரு அனித்தியம். அது அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அனித்தியம், மித்தியான்னு சொல்லுவோம். ரியாலிட்டின்னு சொல்லும்போது மித்தியா, அது சத்தியம் அல்ல ஆச்சுங்களா. அது ஒரு பொய். சத்தியம் அல்லன்னா என்னது? பொய். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த செயல் கர்மம் நடைபெறவில்லைன்னு சொல்ல முடியாது. அது சத்தியம்ங்கிற கேட்டகரிக்குள்ளயும் வராது. கர்மம்ங்கிறது இல்லாத 100% இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கர்மம் ஆயிருக்கு, தோசை சுட்டிருக்கோம், சாப்பிட்டிருக்கோம், பசி ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி அந்த கர்மம் உண்மையாலுமே இருக்கான்னு பார்த்தா இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா சார்ந்து இருப்பது எப்படி உண்மையாக முடியும்? சரி, இல்லாத ஒன்று துச்சமோ அந்த அது இல்லாத ஒன்றானா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டு பசி ஆறி இருக்கும் போது சோ அது இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த கர்மத்தை இல்லைன்னு நடைபெறவில்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையாலுமே நடைபெற்றிருக்குதா, அது சத்தியமானு கேட்டா அதுவும் இல்லையா. எதையெல்லாம் சார்ந்திருக்கிறதோ, ஒரு கர்மம் எதை சார்ந்திருக்குன்னு சொன்ன? கர்த்தா, கர்ம, கரணம், இதெல்லாம் என்னது? அனித்தியம், மித்தியா. அது அனித்தியமான வஸ்துவை சார்ந்து ஒரு கர்மம் நடைபெறும் பொழுது கர்மம் என்னது? அனித்தியம். சோ அந்த கர்மம் மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது லாஜிக்கா நியாய சாஸ்திரம் பேர். இந்த மாதிரி ப்ரூவ் பண்ற பேரு நியாயம் ஆச்சுங்களா. தர்க்கம் அப்படி சொல்லுவோம். தர்க்கத்தின் மூலியமாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது கர்ம பலன். இப்ப கர்ம பலனும் என்னங்கிறார் அவரு? அனித்தியம். அதன் மூலியமாகவும் நீ மோட்சத்தை பெற முடியாது. கர்ம பலன் என்ன? புண்ணியம், பாப்பம். அதுதானே கர்ம பலன். சோ புண்ணியம் பாப்பம்ங்கிறது அனித்தியம். இப்போ ஒரு கர்மத்தை செஞ்சு முடிச்சிடறோம், அந்த கர்ம பலன் வருதுன்னா அந்த கர்ம பலன் எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு கர்மத்தை பண்ணிடுறோம், அது நமக்கு அந்த கர்ம பலன் வரணும்னா அது சார்ந்து இருக்கிறது. எது? நம்மளுடைய புண்ணிய பாப்பத்தை அந்த கர்ம பலன், அதாவது நம்ம ஒரு அந்த புண்ணிய பாப்பத்தை சார்ந்துதான் அந்த கர்ம பலன் ரிசல்ட் வருது இல்லைங்களா. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நாம் எதிர்பார்த்ததுக்கு மேலையும் வரலாம். நம்மளுடைய கண்ட்ரோலில் கர்ம பலன் இல்லை. நாம் நினைச்சதுக்கு மேலையும் கர்ம பலன் வரலாம். நாம் நினைத்த அளவுக்கும் கர்ம பலன் வரலாம். நாம் நினைச்சதை விட குறைவான கர்ம பலனும் வரலாம். எதுவுமே என்னுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அல்லது விபரீத பலன், ஆப்போசிட்டான பலனும் நமக்கு கர்ம பலன் நம்ம நோக்கி வருகிறது. அதுவும் எதை சார்ந்திருக்குது? புண்ணிய பாப்பத்தை சார்ந்து. ஈஸ்வர அனுகிரகம், பிரயத்தனம். எதை சார்ந்திருக்குது கர்ம பலன்? ஈஸ்வர அனுகிரகம், பிரயத்தனம், என்னுடைய முயற்சி, நான் கொடுக்கிற காலம் இல்லைங்களா. ஒரு கர்ம பலன் வரணும்னா என்னென்ன வேணும்? ஈஸ்வர அனுகிரகம், என்னுடைய முயற்சி, நான் கொடுக்கிற காலம், இதையெல்லாம் சார்ந்துதான் கர்ம பலன் வருகிறது. சோ இங்க என்ன தெரியுது நமக்கு? சார்பு. சார்புனா நமக்கு என்ன தெரியும்? அனித்தியம். மற்றொன்றை சார்ந்து இருக்குது போது அது தனியாக என்ன பண்ண முடியாது? சத்தியம் அல்ல. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம புண்ணிய பாப்பத்தை அனுபவிக்கிறோம். சோ இதுவும் என்ன கேட்டகரி? அனித்தியம். சோ கர்மமும் அனித்தியம், கர்ம பலனும் அனித்தியம்னு நியாயம் பிரகாரம் லாஜிக்கா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலியமாக நீங்க என்னென்ன கர்மம் பண்றோம்? காயிக கர்மம், வாச்சிக்க கர்மம், மானச கர்மம். எந்த கர்மம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வாச்சிக்க, காயிக்க, மானச கர்மத்தை எடுத்துக்கலாம். விகித கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம் இல்லைங்களா, பிராயச்சித்த கர்மம், இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட வேதோக்த கர்மங்கள், அத எந்தெந்த விதிப்படி செய்யணும். விகித கர்மம் என்னென்ன விகிதம்? சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். இதற்குட்பட்ட கர்மத்தை நீங்க செஞ்சீங்கனாலுமே, பூஜை, புனஸ்காரம், சாண்டிங், இந்த மாதிரி எதை செஞ்சீங்கனாலுமே அதெல்லாம் என்னது? அனித்தியம். ஏன்னா கர்மம்னா எல்லா கர்மத்தையும் சேர்த்துக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட நித்திய, நைமித்திக, பிராயச்சித்த, காமிய கர்மம், இது எல்லாமே சேர்த்துக்கணும். கர்மம் டே டு டே நான் செய்யற ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்னா நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே. பக்தி, வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், கோயிலுக்கு போறது எல்லாமே என்னது? கர்மம். அப்ப எல்லாமே என்னது? அனித்தியம். கர்மமும் அனித்தியம், கர்ம பலனும் அனித்தியம்ங்கிற தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். We will not go behind karma for moksha.
நீங்க உபாசனை எடுங்க, மெடிடேஷன், தியானம், அது என்னது? கர்மம். அப்ப அது என்னதான்? அனித்தியம். அப்ப அது எப்படி நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்? சோ அதான் சொன்னேன், காய்க கர்மம், மானச கர்மம் வந்து இது வரும். ஜபம், மெடிடேஷன், இதெல்லாம் என்னது? மானச கர்மம். காய்க்கம்னா கையில் கை கால யூஸ் பண்ணி செய்யறது. வாச்சிக்கம்னா பாராயணம். காய்க்க வாச்சிக்க இறை வழிபாடு, பூஜை, பாராயணம், சாண்டிங், எதா இருந்தாலும் சரி. அடுத்தது மானச கர்மத்தில் எது வந்துடும்? உபாசனை, மெடிடேஷன். அதன் மூலியமாக அதுவும் ஒரு கர்மம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவாயிருவோம். கர்மம் அனித்தியம், கர்ம பலனும் அனித்தியம் போது எப்படி அது மோட்சத்தை கொடுக்கும்? இதுதான் இவர் என்ன சொல்றாரு, ரமண மகரிஷி நமக்கு இங்கு விளக்குகிறார். இது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த ஒரு அனித்தியமான கர்மம், கர்ம பலன், அதோட நீ எதை கூட்டினாலுமே கிடைக்கிற ரிசல்ட் என்னதான் கிடைக்குங்கிறாரு? அனித்தியம். அனித்தியத்தோடு எதை கூட்டினாலும், அனித்தியத்தோடு எதை கழித்தாலும் கிடைக்க போவது என்ன? அனித்தியம். அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ கர்ம, அதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த கர்மம் நாம ஒரு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கர்மத்தினால் என்ன கிடையாது? மோட்சம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்தது, இந்த கர்மத்தை பண்ணுனாத்தான பிரச்சனை. நம்ம என்ன பண்ணலாம்? கர்மத்தை பண்ணாமையே விட்டுறலாமா? பண்ணினாத்தான புண்ணிய பாபம் வருது அப்படின்னா, கர்மத்தை பண்ணாமலும் ஒரு க்ஷணம் கூட நம்மனால இருக்க முடியாது. ஏன்? இந்த சரீரத்தை படைக்கும் பொழுது இறைவன் ஒரு க்ஷணம் கூட கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாத நிலையில் தான் சொல்றது, ஒரு ஜீவனார்த்தம் போஜனா சாப்பிடறதுக்காவது அல்லது உயிர் வாழ்வதற்காவது மூச்சு விட்டுத்தான் ஆகணும். மூச்சு விடுதல் என்னது? கர்மம். சாப்பிடுறோம், ஜீரணம் ஆகுது, கர்மம். ஹார்ட் பீட் அடிக்குது, கர்மம். சோ உடம்புக்குள்ள ஒரு க்ஷணம் கூட நாம சும்மா இருந்தாலும் உடல் செயல்பட்டால் தான் உயிரோடு இருக்க முடியும். சோ கர்மம்ங்கிறது, கர்மம் செய்யாமல் என்ன பண்ண முடியாது? ஒரு மனிதன் வாழ முடியாது, உயிரோடவே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ கர்மம் செஞ்சா முதலே பார்த்திருக்கோம், போய் புண்ணிய பாபத்துல மாட்டிக்கிறோம். கர்மமே சரி வேண்டாம், இதுதான பிரச்சனை. சரி கர்மத்தை, இந்த ஹிப்பி ஸ்டைல் சொல்லும் இல்லையா, கர்மத்தையெல்லாம் விட்டுட்டு விலங்குகளை போல காட்டிலேயே சுத்திக்கிட்டு இது ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம எந்த இது இல்லாம வாழ்ந்தா நம்ம பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்குவோமா? அதுவும் முடியாது. ஏன்னா படைப்பே என்னது? கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அப்படிதான் இப்ப என்ன வருது? நமக்கு பரிதாபத்திற்கு உண்டான நிலை நமக்கு வருது. கிரிட்டிக்கல் பொசிஷன்ல மாட்டிக்கிறோம். கர்மத்தை செஞ்சாலும் பிரச்சனை, செயலினாலும் பிரச்சனை. அப்போ என்ன பண்றதுங்கிறதான் ரமணர் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, நம்மை மேல்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை உயர்த்தி கொள்வதற்கு என்ன செய்யணும்? அதுதான் பதில். 3வது ஸ்லோகம். என்ன பண்ணணும்? கர்மயோகம். அதான் அடுத்து சொல்றாரு. இப்படி நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா கர்மத்தை பண்ணினாலும் பிரச்சனை, கர்மத்தை பண்ணாமையும் இருக்க முடியல, என்ன நான் பண்ணட்டும் நீ கேட்டீனா கர்மயோகம். அதோட கர்மயோகத்தோட டெஃபினிஷன் அழகா ஸ்லோகமா கொடுத்திருக்காரு. ஈஸ்வரார்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதனம். முக்தி சாதனம், மோக்ஷ சாதனம். சாதனம், நாட் சாத்தியம். கர்மயோகம்ங்கிறது என்னது? சாதனம். இப்ப கர்மயோகம் சாதனம். அப்ப எப்படி பண்ணணும் கர்மயோகம்? ஜென்ரலா சாஸ்திரத்துல பகவத்கீதையில ஃபுல்லா நம்ம படிக்கும் போது நமக்கு என்ன கர்மயோகத்தை பத்தி என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், தர்மத்திற்கு உட்பட்டு கர்மத்தை செய்யணும். கர்மயோகத்தோட ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன். பகவத்கீதையில் சாஸ்திரத்தில் சொன்னதைத்தான் அவர் பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அதுல சொன்னதைத்தான் இப்ப யாரு சொல்றா? உபதேச சாரத்தில் ரமண மகரிஷி சொல்வது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மயோகம். ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு. தர்மம்னா என்னங்க? சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், குல தர்மம், மன தர்மம், இந்திரிய தர்மம், உடல் தர்மம். இந்த மாதிரி படிச்சு பாத்தீங்களா? இப்ப இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே தர்மம் இது கிளீனா புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். விசேஷ தர்மம், வர்ண தர்மம், எந்த வர்ணத்தில் இருக்கோம், எந்த ஆசிரமம், கிரகஸ்தாசிரமா, சன்னியாசாசிரமா, அந்த ஆசிரம தர்மம், குலத்துக்குண்டான தர்மம், மனதுக்குண்டான தர்மம்,
இந்திரியத்துக்குண்டான தர்மம், உடலுக்குண்டான, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இந்த தர்மத்தை எல்லாம் உட்பட்டு, இந்த தர்மத்திற்கு உட்பட்டு வாழணும். ஃபர்ஸ்ட் அதுதான் என்னது, கர்மயோகத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா அதர்மமே பண்ணிக்கிட்டு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றேன்னா அது எப்படி ஒத்து வரும்? அதர்மம் பண்றேன், ஆனா அதை என்ன பண்றேன் நானு, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றேன்னா அதுக்கு ஒரு கதை தான் சுவாமிஜி சொல்வார். அதாவது ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடு. ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறார், நகை நட்டு பணம் நிறைய சம்பாதிக்கிறார். ஒருத்தர் பக்கத்து வீடு, ஒரே மாதிரி வீடு, பக்கத்து வீடு. அவரு போட்ட தொழிலெல்லாம் நஷ்டம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அளவுக்கு வந்துடுறார். 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவரு அப்பப்போ கொடுத்து உதவி பண்ணியிருக்கார், முடிஞ்சது பண்ணியிருக்கார். சில விஷயங்கள் அவர் சொல்லுவார், சில விஷயங்கள் சொல்லாம எப்படியோ 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்றாரு, ஏ வந்து நல்ல வெல் டு டூ, பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏ என்ன பண்றாரு, ஊருக்கு கிளம்பி போறார். நாங்க வந்து 3-4 நாளைக்கு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டி கிளம்பி போயிடுறார். சொல்லிட்டு போறார், இந்த மாதிரி நாங்க திரும்பி வரக்கு 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், நீங்க வீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் பக்கத்து வீடு, 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு செவுறு தான் குறுக்கல. இவர் என்ன பண்றாரு, குடும்பம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுது. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், என்ன தொழில் போட்டு எல்லாம் நஷ்டம், என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல, குழந்தை குட்டி எல்லாம். அப்ப இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. என்ன பண்றாரு, அதாவது ஈஸ்வரனிடம் நாம் சமர்ப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கர்மத்தை பண்ணாரு தெரியுங்களா, நடுவுல ஒரு ஓட்டை போட்டு, இந்த பக்கம் ஓட்டை போட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை, போலீஸ்கார எந்த பிரச்சனை எது இந்த யாருக்கு உலகத்துக்கே தெரியாது. என்ன பண்றாரு, நைட்டா இந்த பக்கம் கடப்பாறை வச்சு ஓட்டை போட்டு, இவர் போற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு அந்த பக்கம் போய் எல்லாத்தையும் நகை பீரோப்ப திறந்து சாவி எல்லாம், நம்ம தான் தெரியுமா எங்க வச்சிருப்போம் மீறி போன சாவியை எல்லாத்தையும் எடுத்து திறந்து பணத்தை எடுத்துட்டு, உண்மையா நடந்து அவருக்கு தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. எந்திரிச்சுன்னு சொல்றாரு, நான் இதை செஞ்சேன், இது கர்மயோகமானு கேட்கிறாரு அவரு. அப்புறம் என்ன பண்றாரு, இது வடநாட்டு பக்கமா கர்நாடகத்துக்கு மேல அவர் இருந்திருக்காரு, அதெல்லாம் நடந்தது அங்க. அவர் என்ன ஆயிட்டார், அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதாவது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் வீட்டை பூட்டிட்டு இவர் கிளம்பி அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். குடும்பத்தை கூட்டிட்டு ட்ரெயின் ஏறி ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல மாட்டல, எந்த ஒரு இதுவும் இல்லை. இவர் இங்க வந்து செட்டில் ஆகி குடும்பம் நடத்தி தொழில் பண்ணி எப்படியோ இப்ப இவர் நார்மல் நிலைக்கு வந்துட்டார். இப்ப அவர்கிட்ட கேட்கிறார், இதை வந்து நான் கர்மயோகமா பண்ணினேன், ஈஸ்வரன் குடும்பத்தை காப்பாத்துங்கிறதுக்காக நான் ஈஸ்வரிடம் சமர்ப்பணம் பண்ணிட்டு, ஈஸ்வரா உன்னுடைய கட்டளையில் தான் நான் இதை செய்யறது கர்மயோகமானு அவர் கேட்கிறார். இது கர்மயோகம் ஆகாது. ஏன், சாமானிய தர்மத்துல அடிபட்டுருச்சு. இவரு குடும்பத்துக்காகத்தான் அதை செஞ்சாருனாலுமே எங்க அடி வாங்குது அவருடைய செயல், சாமானிய தர்மம். என்னுடைய பொருளை மற்றவர்கள் எடுப்பது பிடிக்காது என்றால் மற்றவர்கள் பொருளை அவர்களுக்கு தெரியாமல் நான் எடுக்க கூடாதுங்கிறது சாமானிய தர்மம். அதை மீறி நான் வந்து 4 பேர்த்த காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எங்க அம்மாவை காப்பாற்றணும், குழந்தை குட்டிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த பொருள் இன்டெலிஜென்ட்டா, அதுவும் கௌசலம், அது வேற வரும், கௌசலம்னு இன்டெலிஜென்ட்டா செய்யறது பேர். அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு, பகவத்கீதை படிச்சதுனால வந்த விளைவு. இப்படி தவறாக புரிந்து கொள்வரும் இருக்காங்க. போயிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இது கர்மயோகம், நான் பண்ணினது கர்மயோகம், அதனால எனக்கு புண்ணியம் பாப்பம் எனக்கு வராதா, வராம எப்படி போகும், எங்க அடி வாங்குச்சு, சாமானிய. அதனாலதான் சொல்றது, ஃபர்ஸ்ட் கர்மயோகம்னா தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த கர்மயோகங்கிற ஸ்டெப்புக்கே வர ஆரம்பிக்கும். அந்த பாதையில் நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். அது எவ்வளவு தலை போனாலும் சரி, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும். அதுதான் கர்மயோகத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சுங்களா. அடுத்து 2வது ஸ்டெப் பகவத்கீதையில் உபனிஷத்துல சொல்றது, கர்மயோகத்துடைய 2வது ஸ்டெப் ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி. அதான் இவர் சொல்றாரு, ஈஸ்வரார்ப்பிடம் நேச்சையா கிருதம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி இவர் சொல்றார். ஈஸ்வர அர்ப்பண புத்தி அப்படிங்கிறது கர்மத்தை செய்யும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூட். ஒரு ஆட்டிடியூட் என்னது, ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கிறேன். இறைவன் எடுத்துக்கலாம், நீங்க எந்த இஷ்ட தேவதை வழிபடுறீங்களோ அவங்களுக்கு கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பில்லை. நான் அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். எப்படிங்க சமர்ப்பணம் பண்றது, ஒரு பூவை சமர்ப்பணம் பண்ணுனா நமக்கு தெரியும், ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீ சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுனா நமக்கு தெரியும், ஒரு வெத்தலைவாக்கு வச்சு தேங்காய் வச்சு சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுனா நமக்கு தெரியுது. கர்மத்தை எப்படி சமர்ப்பணம் பண்றது,
அந்த ஆட்டிடியூட் எப்படி வரும்னா அதற்குண்டான ஞானம் வரணும். ஞானம் வந்ததா தான் அந்த ஆட்டிடியூட் ஈஸியா வரும். என்ன ஞானம்? எனக்கு உண்டான இந்த சரீரத்தை கொடுத்தது, இந்த பேரண்ட்ஸை கொடுத்தது, இந்த குடும்பத்தை கொடுத்தது, கடமையை எல்லாமே கொடுத்ததாரு? இறைவன். என்னுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல எந்த காலத்தில் யாருக்கு மகளாக, யாருக்கு மனைவியாக, யாருக்கு தாயாக, யாருக்கு அத்தையாக, யாருக்கு மாமாவாக, யாருக்கு தாத்தாவாக வாழணுங்கிறது இறைவன் கொடுத்தது. ஆச்சா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேர், இதுக்கு பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் விச் வி ஆர் லிவிங். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்தது இறைவனுங்கும் போது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வாழும் போது நமக்கு வருகின்ற கடமைகளை கொடுத்ததும் யாரத்தான் இருக்கணும்? இறைவன். அங்க நிச்சயம் பண்ணிக்கணும் புத்திய. கண்டிப்பாக என் கடமையை கொடுத்தது இறைவன். இந்த ஞானம் புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், அர்ப்பணா புத்திங்கிறது ஈஸி. என்ன? இறைவா, நீ இந்த கர்மத்தை கொடுத்திருக்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ கொடுத்திருக்க, அப்ப அது கடமையை நீ தான் கொடுத்திருக்க. அப்போ கடமையை யாருக்கு சமர்ப்பணம் பண்றாரு? இறைவா, நீங்க கொடுத்த கடமை உங்களுக்காக நான் செய்கிறேன். யாருக்காக? யார் என்ற கடமையை கொடுத்தாங்களோ அவருக்காக நான் இதை செய்கிறேன். நீங்க நினைக்கிறது தான் ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி. இது ஃபர்ஸ்ட் ஃபேக் இட் அண்ட் மேக் இட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்துனா அந்த இது வராது. பக்தி மெருகேறத்தான் அது சுபாவம் வரும். அது வரைக்கும் நீங்களே போர்ஸ்ஃபுல்லா திங்க் பண்ணி தான் ஒவ்வொரு கர்மத்தையும் கொண்டு வரும்போது, ஒரு கடமையும் செய்யும் போதும் என்ன ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்? இறைவன் கொடுத்திருக்கார், இறைவன் கொடுத்திருக்கார், இறைவன் கொடுத்திருக்கார்னு சிந்திச்சு சிந்திச்சு அந்த கர்மத்தை என்ன பண்ணிடுறோம்? அர்ப்பணம். நீ கொடுத்திருக்கீங்க, நீங்க கொடுத்திருக்கீங்க, உங்களுக்காக செய்கிறேன். இல்லைன்னா நம்ம என்ன தெரியுங்க ஆட்டிடியூட் வரும்? யார் இந்த கர்மத்தினால் பலனடைகிறாங்களோ அவங்களுக்காக செய்யறங்கிற எண்ணத்துல எல்லாரும் வாழுவோம். இப்ப நான் சமைக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் 10 பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்காக நான் சமைக்கிறேன். அது அல்ல, அது கர்மம். அந்த கர்மம் அதைவே எந்த கர்மம் இந்த மாதிரி நான் அவங்களுக்காக செய்யறேன், இவங்களுக்காக செய்யறேங்க போது, அந்த கர்மம் அந்த ஆட்டிடியூடோட செய்யும் போது அந்த கர்மம் என்ன பண்ணியது? என்னைய பந்தப்படுத்துகிறது. எதோட? புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கொடுக்கிறது. மனதில் விருப்பு வெறுப்புகளை உண்டு பண்ணுகிறது. கர்மயோகம் இல்லாம நீங்க ஒரு கர்மத்தை செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் அவங்களுக்காக செய்யறேன், இவங்களுக்காக செய்யறேன், என் கடமை தான், ஆனா அதுல பெனிஃபிட் அவங்களுக்காக நான் செய்யறேன்னு நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், உங்க மனதில் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாயிருவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிரான்சாக்ஷன்லயும் என்ன வந்து உங்களுக்கு வெறும் கர்மயோகம் இல்லாமல் கர்மத்தை பண்ணும் போது விருப்பு வெறுப்புகளுக்கு மனம் உட்பட்டுவிடும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்து என்ன வந்து பண்ணுவோம்? யார் அதனால பயனடைகிறாங்களோ அவங்க கிட்ட எதிர்பார்ப்பு. அவங்களுக்காக செய்யற போது அவங்களிடம் இருந்து நாம் சிலவற்றை உரிமையை எதிர்பார்ப்போம். இது பிரச்சனை வரும். அதனால இறைவன் என்ன சொல்றாரு? எந்த கர்மம் உன்னை புண்ணிய பாப்பத்தை கொடுத்து பந்தப்படுத்துகிறதோ, ராகத்வேஷத்தை கொடுத்து உன்னை பந்தப்படுத்துகிறதோ, மனதில் இருக்கிற கிளேசங்களை அதிகம் பண்ணுதோ, அதே கர்மத்தை எதுக்கு பயன்படுத்துறோம்? ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு, புண்ணிய பாப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பயன்படுத்து. எப்படி? கர்மயோகம். இறைவனுக்கு நீங்க அந்த செயலை சமர்ப்பிக்கும் போது ஒண்ணு மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்புகளிலிருந்து நீங்க விடுபடுவீர்கள். அடுத்தது ராகத்வேஷம் வந்து அது ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டுருவோம். அடுத்தது புண்ணியம் பாப்பமும் என்னை வந்து ஒட்டாது. This is intelligent way of living. You need not change the karma. கர்மயோகம் பண்றேன்னா கோயிலுக்கு போய் பண்றது, ஆசிரமத்துல போய் பண்றதுக்கு பேர் கர்மயோகம் இல்ல. டே டு டே லைஃப்ல இறைவன் எனக்கு என்ன கர்மத்தை கடமையை கொடுத்திருக்கிறாரோ அதுல மாற்றம் கிடையாது. அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், முனிசிபாலிட்டியில வேலை செய்யறவங்களா இருக்கலாம், கடையில வேலை செய்ய யார் எந்த வேலையா டீச்சரா இருக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும் கொடுத்தது இறைவன், நான் செய்யறது இறைவனுக்காக அப்படிங்கிறது யக்ஞம். அதுக்கு பேரு தான் யக்ஞம்னு பேரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கர்மயோகத்தினுடைய 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். சாமானிய தர்மம், விசேஷ அந்த மாதிரி. அடுத்தது ஈஸ்வர அர்ப்பணா புத்தி. அது அந்த ஆட்டிடியூட். இட் இஸ் an attitude only. அந்த ஆட்டிடியூடுக்கு என்ன வரணும்? ஞானம். அதன் ஞானத்தை பெற்றுட்டு தான் நீங்க அந்த ஆட்டிடியூட் வரணும். சும்மா நான் அர்ப்பணம் பண்றேன் என்ன? சில பேர் சொல்றது அந்த இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த கர்மத்தை செஞ்சனா அது அர்ப்பணமானு கேட்கறாங்க.
அது ஜபம். இறைவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே நீங்க கர்மத்தை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஜபம். இட் இஸ் நாட் கர்மயோகம். கர்மயோகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஞானம் இருக்கணும். இது இந்த கர்மத்தை கொடுத்தது இறைவன்கிறது எப்படி லாஜிக்கா தர்க்க பிரகாரம் நம்ம லாஜிக் தர்க்கம் பிரகாரம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூட் தானா வந்துடும். ஆட்டிடியூட் தானா வரும். அதை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆட்டிடியூட் பிடிக்க கூடாது. ஞானத்தை பிடிச்சு ஆட்டிடியூட் தானா வரும். இது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் கர்மயோகம். மூணாவது, அந்த கர்மத்தை பண்ணி முடிச்சிடுறீங்க. எந்த ஆட்டிடியூட்? ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி. அதுக்கப்புறம் என்ன வரும்? கர்மத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்களா, பலன் வரும். ஓகே, இப்போ கர்மத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க, தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்க. ரெண்டாவது ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியில செஞ்சுட்டீங்க. அடுத்தது மூணாவது என்ன வரும்? கர்ம பலன் உங்களை நோக்கி வரும். எந்த கர்மம் பண்ணீங்கனாலுமே அதற்குண்டான கர்ம பலன் கண்டிப்பாக வரும். வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? பிரசாதமாக அதை ஏற்றுக்கொள். பிரசாதம்னா எப்படின்னா அந்த ஆட்டிடியூட் கொண்டு வரக்காகத்தான் கோயிலில் பிரசாதம் கொடுக்கறதுடைய தாத்பரியமே. அந்த இண்டிகேட்ஸ் வாட்ன்னு கேட்டீங்கன்னா, இறைவனிடமிருந்து எது வந்தாலும் கர்ப்பகிரகத்துக்குள்ள போற வரைக்கும் அதுக்கு பேர் நெய்வேத்தியம். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டு அந்த பொருள் அது எது வேணா இருக்கலாம். துளசியா இருக்கலாம், நீராக இருக்கலாம், சக்கரை பொங்கலா இருக்கலாம், புளி சாதமா இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம். உள்ள போற வரைக்கும் அதுக்கு பேர் நைவேத்தியம். வெளியில வந்துட்டு அதுக்கு பேர் என்ன? பிரசாதம். என்னது? இறைவனிடமிருந்து வந்ததுனால அதுக்கு என்ன பேர் மாறுது? பிரசாதம். அதை குறிக்கிறக்காகத்தான் கோயில பிரசாதம் கொடுக்கறதே. இப்ப பிரசாத புத்திங்கிறது நம்ம பொறுத்த வரைக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப கர்ப்பகிரகத்திலிருந்து நம்ம உள்ள இருந்து ஒண்ணு வருது, பிரசாதமா கொடுக்கிறார் ஐயர். அத என்ன ஆட்டிடியூட்ல வாங்குவீங்க? அதை சிந்திக்கணும். இது வேற எந்த கலாச்சாரத்திலும் இல்லாத ஒரு இது பிரசாதங்களோடு நமக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன ஆட்டிடியூட்ல நம்ம வாங்குவோம்? எப்படியாவது வாங்கிடணும்னு போராடுவோம். நமக்கு கிடைக்க ஃபர்ஸ்ட் முந்தி போய் அந்த ஆர்வம் இண்டிகேட்ஸ் ஆர்வம், வாங்கணுங்கிற ஆர்வம். வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு தயிர் சாதமோ ஏதோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். தயிர் சாதம் வாயில போட்டேன்ன எப்படி சில சமயம் எப்படி இருக்கலாம்? புளிப்பா இருக்கலாம். ஆனா அதை வாங்கி என்ன பண்றோம்? கண்ணில் ஒத்துறோம். கஷ்டம் இல்லைங்களா? எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும். பிரசாதத்தின் இது ஆட்டிடியூட் எப்படி இருக்குது நமக்குள்ள. கோயிலுக்கு போனவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க போது வாட் வில் பி யுவர் ஆட்டிடியூட்? அதை இங்க கர்மத்துக்கு கொண்டு வரணும். கர்ம பலன் வரும்போது கொண்டு வரணும். சோ அங்க என்ன ஆட்டிடியூடு? எப்படியாவது வாங்கணும். ரெண்டாவது அது கண்ணுல ஒத்தி அது கொடுத்தது புளி சாதமாக இருந்தாலும் அல்ல தயிர் சாதமும் ரொம்ப புளிப்பா இருக்குது, புளிச்சு போய் இருந்தாலும் என்ன பண்றோம்? ஒரு கல் இருந்தாலும் அப்படியே சுவாகா பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம்? அதை குறை கூற மாட்டோம். இது நமக்கு இன்பான ரத்தத்துல வந்தது இல்லைங்களா? ஒரு திருநீர் கொடுத்தாலும் ஒரு துளசி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் பாருங்க, வாயிலிருந்து நம்ம அதை குறைய சொல்ல மாட்டோம். இந்த பிரசாதம் எப்படி இருந்தது அப்படி குறை சொல்லுவர்கள் இருக்கிறாங்கன்னா அது லாஸ்ட் கேட்டகரி, அவங்கள விட்டுடலாம். ஜென்ரலா என்ன சொல்ல மாட்டோம்? கிடைச்சதே போதும் அப்படிதான். அதுல குறை சொல்ல மாட்டோம். இது புளிச்சிருக்குதுனோ, இதுல கல் இருந்ததுனோ, அதை போய் 10 பேர் வேற கல் வாயில போட்டு ஒரே அப்படியா இப்படியா கோபப்படுறதோ, மனதளவில் அது இருக்கிற குறைகளினால் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் இல்லையா? மனதளவில் பல்லு கடிச்சு பல்லு நெரு என்னது கல்ல கடிச்சு பல்லு நெருன்னு போனா கூட டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஐயோ, மனதளவில் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஏத்துக்குவோம். அக்செப்டன்ஸ். அந்த கல்லு புளி சாத்துக்குள்ளே தயிர் சாத்துலயும் இருந்த கல்ல we will accept. வெளியில குறை சொல்ல மாட்டோம். சின்ன குழந்தைங்க ஐயா அம்மா புளிக்குது அப்படின்னு உடனே சொல்ல, ஏய் சுவாமி இது குறை சொல்லக்கூடாது சொல்றோமா இல்லையா? குழந்தைங்களுக்கு தெரியும்னாலும் சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த ஆட்டிடியூட் எங்க வரணும் தெரியுங்களா? கர்ம பலன் நம்மை நோக்கி வரும் பொழுது அதே ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட்? இது இறைவனிடமிருந்து வருகிறது. ஏன்னா யாருக்கு நான் கர்மத்தை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன்? இறைவன்ட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டேன். கர்ம பலன் யாரு கொடுக்கிறா? ஈஸ்வராக்னையா என்ன வருது? ஈஸ்வரா ஆக்னையா என்ன வருது? கர்ம பலன் வருது. அதை எப்படி ஏத்துக்கணும்? வாங்குவதில் ஒரு ஆர்வம், அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பக்தி, அதை அக்செப்டன்ஸ், நான் மர்மரிங். இதுதான் மர்மரிங் இருக்காது. அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால மர்மரிங் முணுமுணுக்காமல் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா?
அதை போல கர்ம பலன் வரும்போதும் இறைவன் என்ன சொல்றாரு, முணுமுணுக்காமல் அது இறைவனிடமிருந்து வந்தது, அதை உற்சாகத்தோடு வர்றது வந்துங்க. நீங்க பண்ணின கர்மத்துக்கு பலன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும், பிடிக்காத மாதிரி. அதுதான் சொன்னேன், பிடிச்ச மாதிரி சக்கரை பொங்கலும் வரலாம், புளிச்சு போன பைசா எது வேணாலும் வரலாம், பிடிச்சதும் வரலாம் பிரசாதமாக, பிடிக்காததும் வரலாம். பிடித்தது வந்தாலும் பிடிக்காதது வந்தாலும் எப்படி வாங்கி கண்ணில் ஒத்திக்கிறோம், அதை போல நீங்க செஞ்ச கர்மத்துக்கு கர்ம பலன் வரும்போது நீங்க நினைத்ததுக்கு மேலையும் வரலாம், நீ நினைத்ததும் வரலாம், நினைத்ததை விட குறைவாகவும் வரலாம், அல்லது விபரீதமான பலனும் வரலாம். எது வந்தாலும் இறைவனிடமிருந்து வந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதை போல் அக்செப்டன்ஸ், நான் மர்மரிங், முணுமுணுத்தல் இல்லாமல். அப்ப என்ன, எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரணும். நாம என்ன போய் டிமாண்டாங்க பண்ற பிரசாதத்துல எனக்கு இவ்வளவு அதிகமா கொடுன்னு கூட கேட்போமே தவிர இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும். நம்ம எந்த கோயில் இது கிடைச்சா போதும், கிடைச்சது அமிர்தமா சாப்பிட்டு வந்தேன் நம்ம சொல்லுவோம். பசி நேரத்துல கொடுத்தாரு நல்லா சாப்பிட்டு வந்தேன், எதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த ஆட்டிடியூட் எப்ப வரணும், கர்ம பலன் நம்மை நோக்கி வரும் பொழுது. அதுக்கு பேர் தான் பிரசாத புத்தி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, கர்மயோகத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும், ரெண்டாவது ஈஸ்வர அர்ப்பண புத்தி, மூணாவது கர்ம பலன், கர்மத்தை செய்யும் போது ஈஸ்வர அர்ப்பண புத்தி, அதுக்கு என்ன ஞானம் வேணும்னு திங்க் பண்ணி தான் அர்ப்பணம் பண்ண முடியும். அடுத்தது பிரசாத, கர்ம பலன் வரும்போது பிரசாத புத்தி. இதுதான் பேசிக் கர்மயோகத்தோட ஸ்டெப்ஸ். இந்த மூணும் அவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்லோகத்தை கொடுவார். இப்ப வேர்டு பை வேணி கர்மயோகத்தை பத்தின எதுக்கு இந்த கர்மயோகம் பண்றேன்னு சொன்னாரு, லாஸ்ட் ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்க தெரியணும். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு ஜீவனும் மனிதர்கள் மாட்டிக்கிறோம். கர்மத்தை பண்ணினாலும் பிரச்சனை, புண்ணிய பாப்பம் வருது, கர்மத்தை பண்ணாமையும் இருக்க முடியாது. அப்ப கர்மத்தை பண்ணும்போது எந்த கர்மம்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. அதுக்குதான் சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், நீ கோயிலுடைய பூசாரியாக இருக்கலாம் அல்லது கோயில் கூற்றவனாக இருக்கலாம், கர்மம் எது வேணா இருக்கலாம், ரெண்டு பேரும் கர்மயோகமாக பண்ணணும். அதுதான் முக்கியமே தவிர கர்மத்தில் வேறுபாடு, மேல் கர்மம் கீழான கர்மம் என்பது கிடையாது. பூஜாரியா இருக்கலாம், அவர் கர்மயோகம் இல்லாமல் பண்ணலாம். ஒரு கோயில் கூற்றவனா இருப்பான், அவன் கர்மயோகமாக பண்ணினால் அவன் தன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவான். சுவாமி கர்ப்ப கிரகத்திலேயே உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு அந்த கர்ம யோகங்கிற புத்தி இல்லாமல் செய்யும் போது அவன் மீண்டும் அதாவது பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இந்த பூசாரி மாட்டிக்கிறார் பிராமணன். அத கோயில் கூற்றவன் கர்மயோகமாக அந்த கூட்டுதல் செயலை செய்யும் போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி பிறப்பு இறப்புகளில் இருந்து விடுபடுகிறான். சோ கர்மம் டசன்ட் மேட்டர். என்ன கர்மங்கிறதுல அதுக்கு மேலான கர்மம் கீழான கர்மம்ங்கிறது இறைவனோட பார்வையில் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கர்மத்தும் பண்றக்கு ஆட்கள் இருந்தாதான் அந்த சமுதாயம் நன்கு வளர்ச்சி அடையும். எல்லாரும் பூசாரியாகனா கோயில் கூட்டுறதாரு, எல்லாரும் கோயில் கூட்டினா பூஜாரியாரு. சோ எல்லா கர்மங்களுக்கும் அந்தந்த ஆட்கள் இருக்கணும், அப்பதான் அந்த கோயில் வழிபாடுகள் சிறப்பாக போகும். சோ கர்மத்தில் என்னைக்கும் மேலான கர்மம் கீழான கர்மம் என்பது கிடையாது. எவன் அந்த கர்மத்தை கர்ம யோகமாக பண்றானோ அவன் சிறந்தவன். அதான் சொல்றார், அவன் சிறந்தவன். கோயில் கூற்றவனா இருக்கலாம், பூசாரி விட அவன் என்னது சிறந்தவன். இதுதான் இறைவனோட கருத்து. அதை தரம்னு சொல்றாரு. மீனிங் எழுதிக்கலாம், புக்கில் இருந்தா பாத்துக்கலாம். ஈஸ்வரார்ப்பிதம், இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படட்டும். எது இல்லாம, ந இச்சையா, ஆசை இல்லாமல். இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணுங்கிற ஆசை எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கிருத்தம். இது பிரசாத் கர்ம பலன் வரும்போது இப்படித்தான் நான் இந்த வேலை செஞ்சுட்டேன், எனக்கு இவ்வளவு டர்ன் ஓவர் வரணும், நான் இப்படி செஞ்சுட்டேன், எதுவும் இல்லாமல் கிருத்தம் செய்யப்பட்ட கர்மம். அதான் கர்ம யோகமாக செய்யப்பட்ட கர்மம். எதுக்காக இப்படி பண்ணணும்? அடுத்த கேள்வி. கர்மயோகத்தினுடைய இப்ப டெபினிஷன் சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்றாரு, கர்மயோகத்தினுடைய பலன் என்ன? என்ன பண்ணுது? சித்த சோதனம், மனதை தூய்மை செய்யும். முக்தி சாதனம், 2 ஸ்டெப். முக்திக்கு மோட்சத்திற்கு அது வழிவகுக்கும். ஃபர்ஸ்ட் மனதை சுத்தம் பண்ண. அப்ப மனதில் இருக்கிற அழுக்கு என்ன? ஏன்னா சுத்தம் பண்றோம்னா ஆல்ரெடி என்ன இருக்குன்னு இறைவன் சொல்றாரு, மனம் அழுக்காக இருக்கிறது. அழுக்குன்னா என்ன? ஒட்டடையா உள்ள என்ன இருக்கு மனதுக்குள்? ராகம், துவேஷம், காமம், குரோதம், மதம், மாத்சரியம்.
இந்த 6 மனதில் இருக்கிற அழுக்கு. இந்த அழுக்குகள் என்ன ஆகும்? நீங்குச்சுன்னா மனம் தூய்மை அடையும். எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. யாருக்கு எதுவும் இல்லாம இருக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குங்கிறது கிடையாது. எவர் ஒருவருக்கு எதுவுமே இல்லாத ஒரு மனிதனும் கிடையாது. எது ஒருத்தருக்கு காமம் இருக்கு, ஒருத்தருக்கு குரோதம் இருக்கு, ஒருத்தருக்கு ராகம் இருக்கு, இந்த மாதிரிதான். சோ மனம் தூய்மை அடையும். எதனால? கர்மயோகத்தின் மூலியமாக மனம் தூய்மை அடையும். அவ்வளவுதான். அதோட அதோட வேலை முடிஞ்சது. கர்மயோகத்தின் மூலியமாக சித்த சுத்தி. சில பேர் நினைச்சுக்கிட்டு சித்த சுத்தியே ஞானமா? அது ஞானம் அல்ல. இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு சாஸ்திரம் படிக்கணும். அந்த சாஸ்திரம் நீங்க படித்து இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும். ஆத்மாவை பற்றிய ஞானம், பிரம்மனை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய ஞானம், ஈஸ்வரனை பற்றிய ஞானம் எதா இருந்தாலும் ஒண்ணுதான். அதை பெறணும் என்றால் யுவர் மைண்ட் அதிகாரித்துவம், குவாலிபிகேஷன். இப்ப நீங்க 7th போகணும் அப்படின்னா 6th பாஸ் ஆயிருக்கு. தட் இஸ் குவாலிபிகேஷன் டு கோ டு 7th. 6th பாஸ் ஆயிருக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மனதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இறைவன் வைக்கிறார். இந்த குவாலிபிகேஷன் எந்த ரெஸ்யூம்லயும் கேட்க மாட்டாங்க, எதுலயும் இருக்காது. எது? ராக எந்த கம்பெனிலிங்க ராக துவேஷம் விடுபட்ட மனதோட வான்னு கூப்பிடுறா? உலகத்தில் இருக்கிற லௌகீக விஷயங்கள் இது தேவையில்லை. பணம் சம்பாதிப்பதற்கு, ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு, டேர்ன் ஓவர் அதிகமா பண்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. பணம் சம்பாதித்து விடலாம். ஆனால் இறைவனை பற்றிய ஞானம் இது வந்துங்க MA, MPhil, டாக்டர், இன்ஜினியர் எதை வேணா படிச்சிடலாம். எது? ராக துவேஷம் மதம் ஆச்சரியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்ஜினியரும் படிக்கலாம், மெடிசனும் படிச்சுக்கலாம். மனம் தூய்மை தேவையில்லை. இந்த கல்வி கற்றுவதற்கு மனம் தூய்மை தேவையில்லை. ஆனால் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறக்கு இது எது? இன்ஜினியரிங், டாக்டர், கல்வி, டபுள் டிகிரி எதுவும் தேவையில்லை. புரிஞ்சுக்கணும். மாத்தி இறைவனை பற்றி ஞானத்தை பெறக்கு டபுள் டிகிரி வேணும், சிங்கிள் டிகிரி வேணும், நீ டாக்டரா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், பணக்கா எதுவும் ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், எதுவும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் சித்த சுத்தி. மனதில் இருக்கிற அழுக்குகள் நீங்குவதுதான் முதல் குவாலிபிகேஷனே. அதத்தான் யாரு கொடுக்கிறது? கர்மயோகம். சோ கர்மயோகத்தோட டெபினிஷன் இங்க சொல்றாரு. அடுத்தது சித்த சுத்தி. அப்ப சித்த சுத்தி எதுக்குன்னா, அந்த சித்த சுத்தி ஓரளவுக்கு ஒரு ஆபேட்சிகமான ஒரு மன நிறைவு, மன அமைதி கொடுக்கும். ஏன்னா ராகத்வேஷத்துல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னாவே மனம் ஓரளவுக்கு அமைதியாயிரும். அதுல அப்படியே அமர்ந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை படிக்கணும். அப்ப என்ன கர்மயோகங்கிறது என்ன சொல்றது சாஸ்திரம்? இது மறைமுகமான சாதனம். நேரடியாக ஞானத்தை கொடுக்க முடியும். இறைவனை பற்றிய ஞானத்தை கர்மயோகத்தினால் கொடுக்க முடியாது. கர்மயோகத்தோட லிமிட்டேஷன் என்னன்னா, சித்த சுத்தி வரைக்கும் அது உங்களுக்கு உதவி செய்யும். கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகத்துக்கு வர முடியாது. கண்டிப்பா வர முடியாது. கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகத்துக்குள்ள ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது. அப்ப உடனே சில பேர் கேட்கறது, எங்க சங்கரர் 10 வயசுல ஞான யோகத்துக்கு வந்துட்டாரே, இவரெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளா 10 வயசுல 15 வயசுல கத்துக்க வந்துட்டாங்களா? அவங்க எங்க போய் கர்மயோகம் பண்ணாங்க? அதுக்கு சாஸ்திரம் சொல்றது, அவ பூர்வ ஜென்மத்தில் கர்மயோகத்தை பண்ணி சித்த சுத்தி அடைந்து இந்த வேதாந்த வகுப்புகளை அட்டன் பண்ணி ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஞான நிஷ்டைக்கு முன்னாலேயே, ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்கு முன்னாலேயே உயிர் போயிருந்தால் அடுத்த ஜென்மத்தில் அவன் மனிதனாக கண்டிப்பாக பிறப்பான். அந்த ஞானத்தை பெறுவது எங்க விட்டானோ அதை தொடர்வதற்குண்டான சூழ்நிலையில் ஸ்ரீமதாம் யோகினாம் குலே பிறப்பான். பிறக்கும் போதே அவனுக்கு என்ன இருக்கும்? இந்த விவேகம், வைராகியம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஞானத்தை பெறக்கூடிய அளவுக்கு சித்த சுத்தி பெற்றிருக்கும். அவர்களுக்கு கர்மயோகம் தேவையில்லை. அவங்க என்ன பண்ணலாம்? ஆனா அந்த குவாலிஃபைடு மைண்ட் பிறக்கும் போதே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? 10 வயசுல சன்னியாசத்தை வாங்கிட்டு கௌடவத ஆச்சாரியார் எங்க கொண்டார் நர்மதா நதிக்கரையில், இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிலை கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல சங்கர் உட்கார்ந்து படிச்ச இடம், அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவர் படிச்சு ஞானத்தை வாங்கிட்டார். பட் இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். நம்ம உடனே அவங்கள நினைச்ச கூடாது. நம்ம கர்மயோகம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சா அது என்ன சொல்றாரு? முக்திக்கு அது சாதனம். கர்மயோகம் இஸ் நாட் அ சாத்தியம், முடிந்த முடிவு அது அல்ல. அதுக்கு ஒரு சாதனம், மீன்ஸ் எதற்கு? ஞானத்தை பெறுவதற்கு, முக்தி. ஏன்னா ஆத்ம ஞானேன ஏவ மோட்சம், அதுல மாற்றமே கிடையாது. ஆத்ம ஞானேன ஏவ
மோட்சம். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு இது என்னது? கர்மயோகம் ஒரு சாதனம். எப்படி எப்படி எந்த வழியில் சாதனம்? அந்த கரண சுத்தியை கொடுப்பதின் மூலியமாக அது என்ன ஆகுது? சாதனம். இதத்தான் அவர் சொல்றாரு, ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம். இதுல என்னது? எப்படி கர்மயோகத்தை பண்ணணும். அடுத்து என்ன சொல்றாரு? சித்த. அதனுடைய பலன் என்ன? எதுக்கு கர்மயோகம் பண்ற? சித்த சோதனம். எதுக்கு சித்த சோதகம்? எதுக்கு வரணும்? எதுக்கு சித்தி சுத்தி அடையணும்? முக்தி சாதகம். முக்தி அடைவதற்கு அதுதான் சாதனம் அப்படி சொல்லி 3வது பாடல் முடியுது. இப்ப இதோட பாத்தீங்கன்னா கர்மயோகம் முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக்கு பக்தி. இப்போ கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பக்திங்கிறது அவசியம். பக்தி இல்லாமல் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் தோணுது அவருக்கு என்னன்னு தோணுது, ஆமா இவ்வளவு கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டோமே, பக்தியே இல்லைன்னா கர்மயோகம் இஸ் நாட் பாசிபிள். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தர்மத்துக்கு. நம்ம கர்மயோகம் என்னென்ன பார்த்தோம்? தர்மத்துக்கு உட்பட்டான காரியம் பண்ணணும். ஈஸ்வர அர்ப்பணா புத்தி, பிரசாத புத்தி, ஷார்ட்டா சொன்னா இந்த 3 தான். அப்போ அதுக்கு முன்னால சொல்லாம விட்டுட்டு வந்துட்டோமே, சோ அதை ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றாரு? பக்தி. பக்தி மீன்ஸ் பக்தி இல்லாமல் கர்மயோகத்துக்குள்ள யாருமே வர முடியாது. ஏன்னா ஈஸ்வரனே இல்லைன்னு சொல்றவங்க எப்படிங்க ஈஸ்வர அர்ப்பணா புத்தி வரப்போகுது, ஈஸ்வர பிரசாத புத்தி எப்படி வரப்போகுது? சரி, ஓகே. சில பேர் ஜென்ரல் பாத்தீங்கன்னா 80-70% பீப்புள் சொல்றது நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்த்திருப்போம். பக்தி அப்படிங்கிறது எடுத்தொன்ன சில பேருக்கு குழந்தையா இருக்கும் போதே அந்த லவ் அண்ட் பக்தி மீன்ஸ் டெஃபினிஷன் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் அல்லது இஷ்ட தேவதை. ஏன்னா எடுத்தோன்னு பகவான்கிற அறிவு வராது. முருகர் மேல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், விநாயகர் மேல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், காளி மேல ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஏன்னா அது அவங்கவுங்க இஷ்ட தேவதை மேல ஒரு பக்தி. அது பாருங்க, சில பேர்த்துக்கு பிறக்கும் போதே அல்லது ஒரு 5 வயசு 10 வயசு சின்ன வயதில் இருந்தே அவங்க அந்த பக்திக்கு பெருசா போராடி இருக்க மாட்டாங்க. இன்பானாவே லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் சில பேர்த்துக்கு இருக்கும். எப்படி வந்தது? அதே பதில் தான். பூர்வ ஜென்மத்தில் அவங்க ஒரு பக்தி மார்க்கத்தில் வாழ்ந்திருந்தால், உயிர் விடுகிற வரைக்கும் ஒரு இஷ்ட தேவதை வழிபட்டு இருந்தார்கள் என்றால், இந்த ஜென்மத்துல பிறந்தோன்னா அந்த குழந்தைய என்ன சாமி பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்க. வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கும். ஒன்னு எனக்கு கிருஷ்ணருங்கும், இன்னொன்னு என்ன சொல்லும், எனக்கு முருகருங்கும். ஏன் இந்த வேறுபாடு? வீட்டுல தினம் நம்ம பாக்குறது பூஜை பண்றது எல்லாம் ஒன்னாதான் பாக்குது. ஆனா சில வார்த்தை பாத்தீங்கன்னா கிருஷ்ண, அது என்ன அந்த கிருஷ்ண ஸ்டோரி புக், எங்க வேணா ஸ்டோரி புக், கிருஷ்ண ஸ்டோரி புக்கா வாங்குறது. ஏதாவது பார்த்து கிருஷ்ணரை பத்தி பேசுறது, கிருஷ்ண வேடம் போட்டுக்கலாமா, கிருஷ்ணர் 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 பேசுது. இன்னொன்னு முருகர் முருகர். எப்படி இந்த வேறுபாடு வருது? இஷ்ட தேவதைகளுக்குள் குழந்தை பருவத்திலேயே எப்படி இந்த வேறுபாடு வருதுன்னா, வேறுபாடுகள் பூர்வ ஜென்மத்தில் சாஸ்திரம் என்ன சொல்லுது? பூர்வ ஜென்மத்தில் பதிவுகள் இருக்கா இல்லையா? மனம் அதே தான் மனம் கேரி ஆயிட்டு வருது. பூர்வ ஜென்மத்தில் என்ன மனம் இருந்ததோ அதே தான் நீங்க கேரி ஆயிட்டு வருது. அப்ப பூர்வ ஜென்மத்தில் அவங்க முருகனை, இந்த ஜென்மத்தில் முருகனை இஷ்ட தேவதையாக எடுத்துக்கொண்ட குழந்தை பூர்வ ஜென்மத்தில் சம்வேர் சம்ஹோ அது கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போதே கிருஷ்ணர் ராமர் அந்த மாதிரி கேட்கும் போது விஷ்ணு, என்னுடைய இஷ்ட தெய்வம் விஷ்ணு அப்படின்னு நீங்க சொல்லி, சில பேர் சிவன் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இது யார் உயர்ந்தவர்கள்? அதெல்லாம் கிடையாது. இந்த தேவதை உயர்ந்தது என சிவனை இஷ்ட தேவதையா கொண்டதா உயர்ந்த, இது சமுதாயத்தில் ஒரு குழப்பம். என்ன தெரியுங்களா? சிவனை இஷ்ட தேவதையாக கொண்டவர்கள் உயர்ந்தவர்களாம். முருகரை இஷ்ட தேவதையா கொண்டவர்களை விட அவர்கள் சிறந்தவர்கள். விநாயகரை இஷ்ட தேவதையா கொண்டவர்களை விட விஷ்ணுவை இஷ்ட தேவதையா கொண்டவர்கள் சிறந்தவர்கள். இது தவறான கருத்து. எந்த தேவதையா வேணாலும் இஷ்ட தேவதையாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். அது உங்களுடைய முடிவு அல்ல. இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தை எடுத்த முடிவு அல்ல. பூர்வ ஜென்மத்தில் அந்த குழந்தை எதோட கனெக்ட் ஆயிருந்ததோ அது அப்படியே தொடரும். புரிஞ்சுங்களா? அது நல்ல பக்திமானாக இருந்து பூர்வ ஜென்மத்தில் இறந்திருந்தால், நல்ல வழிபாடுகள், பூஜை, கோயில், புனஸ்காரம் அது இருந்து வேதாந்த வகுப்புகளுக்கு வராததுனால அது பிறந்திருக்குது இல்லைங்களா? பூர்வ ஜென்மத்தில் வெறும் பக்தி மார்க்கத்தோடு இருந்து வேதாந்த வகுப்புகளுக்கு வராதனாலதான் அது பிறந்து இறந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்கு? அந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அந்த கனெக்ஷன் வருது. அப்போ பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இது இயற்கையாக பக்திங்கிறது சில பேர்த்துக்கு வந்துடும். என்னன்னு சொல்ல தெரியாது. இறைவன்னா ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன்பானாவே இருக்கும். ஒரு அம்மா மேல இருக்கிற அஃபெக்ஷன் மாதிரி, ஒரு குரு மேல வர அஃபெக்ஷன் மாதிரி அது இன்பானாவே இருக்கும்.
சில பேர் பல பேர் என்கிட்ட சொல்ற போது பேசும்போது பாத்தீங்கன்னா என்னமோ பூஜை பண்றாங்க, என்னமோ ஒரு ஒட்டுதலே இல்ல, ஒரு ஒட்டுதலே எனக்கு இல்லை, என்னமோ பண்ண சொல்றீங்க பூஜை பண்றேன், 4 வருஷம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் இதை சொல்றவங்களும் இருக்காங்க. என்னமோ மெக்கானிக்கலா பண்ற மாதிரி இருக்கு, கோயிலுக்கு போறது மெக்கானிக்கலா இருக்கு, ஒரு உணர்ச்சி பூர்வமாக எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதே. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப வந்துங்க ஃபர்ஸ்ட் இதுதான் உண்மை. அவங்க உண்மை சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் உண்மை சொல்லாம இருந்து இவங்க உண்மை சொல்றவங்க இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அது உண்மைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது எடுத்தோன்ன ஒரு ஒரு வழிபாட்டுல எனக்கு ஈடுபாடு வரமாட்டேங்குது, ஏதாவது வேணும்னா கேட்க தோணுது, பெஸ்டா பெருசா ஒண்ணு எனக்கு அதுல ஈடுபாடு இல்லைன்னு சொல்ற பாத்தீங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன் பெருசா தேவதை கிட்ட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது உண்மை. அப்போ என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னன்னா போன ஜென்மத்துல அவங்க அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாம இருக்கிறவங்களுக்கு பிறக்கும் போது அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அதை விட்டுருவோம், போன ஜென்மத்துல இப்படி இருந்து நாம என்ன பக்கம் வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியும், அதை விட்டுருவோம். இப்ப என்ன பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிதா ஒட்டுதல் வரல, ஒரு லவ் வரல, அஃபெக்ஷன் வரல, இறைவன் மேல வரல, என்னமோ பூ வைக்கிறேன் விளக்கேத்துறேன் அவ்வளவுதான், பெருசாலாம் ஒண்ணு இல்லைங்கும் போது என்ன பண்ணணும்னா, எவ்வளவு நேரம் ஃபேக் இட் மேக் இட் சொல்ற மாதிரிதான், நீங்க எவ்வளவு நேரம் அந்த பக்தி மார்க்கத்தில் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உள்ள பக்தி ஊற ஆரம்பிக்கும். இதுதான் சீக்ரெட். ஏன்னா பக்தியை இல்லைன்னு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா சாகர வரைக்கும் பக்தி வராது. சில பேர் அப்படிதான், எனக்கெல்லாம் பெருசால கோயிலுக்கு பல ஈடுபாடு இல்லப்பா, விளக்கு ஏத்துனா வேலை முடிஞ்ச அவ்வளோ. சில பேர் விளக்கே ஏத்துறது இல்லை, அது அடுத்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏத்துவோம். சில பேர் சொல்லி கேட்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் விளக்கு ஏத்துவேன், அது இன்னும் அடுத்த கேட்டகரி. சில பேர் சொல்றது ஏத்துவங்க, ஆனா பெருசா ஏத்திட்டு வச்சுட்டு வந்துடுவேன், வேற ஒன்றும் பெருசா இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், நம்ம பக்தியை உள்ள வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க கர்மயோகத்துக்கு வர முடியும், அப்பதான் நீங்க சித்த சுத்தியை பெற முடியும், அப்பதான் நீங்க மோட்சத்தை பெற முடியும். சோ பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்சிமம் என்னென்ன வழிகள் சாஸ்திரம் குரு சொல்லி கொடுக்கிறாங்களோ பாராயணம் பண்ணுதல், எதற்கு, அந்த பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு. ஒரு பூஜை சோடச உபச்சார பூஜை பண்ணுங்க, காலை எந்திரிச்சோன்னா தினம் குளிச்சுட்டு விளக்கு ஏத்துங்க, நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த பழக்க வழக்கங்கள்? அது எவ்வளவு நேரம் இறைவனை சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பக்தி உள்ள ஊரும். அந்த உண்மையான பக்தியோட நீங்க என்ன ஆவீங்க, அந்த கம்யூனிகேஷன் வித் பகவான் அப்படிங்கிறது கிடைக்கும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், என்னென்ன சாஸ்திரங்கள் குரு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். பூஜை பண்றதா, சாண்டிங் பண்றதா, ஏதாவது இன் வாட் வே ஐ கேன் கம்யூனிகேட் வித் பகவான், அதை மேக்சிமம் பண்ண ட்ரை பண்ணணும். அப்படி மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், பக்தியை பெறலாம். அதுதான் பக்தியை பெறுவதற்கு ஒரே வழி. ஏன்னா அந்த பக்தி ஊறத்தான் கர்மயோகம்ங்கிறது என்ன சொல்றது, ஒரு உண்மைக்கு வரும். அது வரைக்கும் அதுவும் எப்படித்தான் இருக்கும், ஒரு ஏனாதானதான் இருக்கும். பக்தி எப்போ ஏனாதானம் இருக்குதோ அது வரைக்கும் கர்மயோகங்கிறது முடிவிடாது. சித்த சுத்தி எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு பெருசா ஈடுபாடு இல்லாத நிலைக்கு வந்துருவோம். சோ பக்தியை வளர்த்தி கொள்ளத்தான் வேண்டும் சிறு வயதில் இருந்து. அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இத்தனை கோயில்கள். ஏன், அந்த பக்தியை வளர்த்துங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த குழந்தைகள் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு கட்டிடங்கள் ஏன் அரசர்கள் அந்த காலத்துல கட்டினாங்க, அப்பதான் ஈர்ப்பு, அந்த கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு ஈர்ப்பு, அந்த சிற்பக்கலைகளை பார்க்கணுங்கிற ஒரு ஈர்ப்பு, மக்கள் ஈர்க்கப்பட்டு கோயிலுக்கு வந்தாதான் பக்தியை வளர்த்தி கொள்ள முடியும். சோ இந்த வழிகளில் கோயிலுக்கு போறது, வீட்டுல பூஜை பண்ண, இந்த மாதிரி என்னென்ன வழிகள் இருக்கோ, எதுக்கு, டு கம்யூனிகேட் வித் பகவான், அதை இசையத்திராடங்கள் போகிறது, கோயில்களுக்கு வேற வேற ஊர்களுக்கு போறது, இந்த மாதிரி பண்ணிதான் பக்தியை வளர்த்தி கொள்ள வேண்டும். எனக்கு பக்தி இல்ல அப்படின்னு விட்டுட்டோம்னா இந்த ஜென்மம் வேஸ்ட் ஆயிரும். சோ பக்தியை என்ன பண்ணியும் வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இந்த பக்தி வந்தாச்சு. இதுல ஏன் பக்தி அவசியம் பாத்தீங்கன்னா, கர்மயோகத்துக்கு வர்றதுக்கு பக்தி வேணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் பக்தி வச்சுங்களா. இப்போ அர்ப்பணா புத்தி கர்மயோகம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், அர்ப்பணா புத்தி இறைவனுக்கு சமர்ப்பண பண்றங்கிறது கொஞ்சம் ஈஸி. எதை விட, பிரசாத புத்தியாக ஏற்றுக்கொள்வதை விட, கர்ம பலன் வரும்போது எப்படி ஏத்துக்கிறோம், பிரசாத புத்தியா ஏத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதை விட இந்த அர்ப்பணா புத்திங்கிறது கொஞ்சம் ஈஸி. ரெண்டு கம்பேரிட்டிவ் டு அர்ப்பணா புத்தி அண்ட் பிரசாத புத்தி. பிரசாத புத்தி கஷ்டம், அர்ப்பணா புத்திங்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரசாதம்ங்கிறது நல்லது வரும் கெட்டது வரும். அதுல நல்லது வரும்போது ஏத்துக்குவோம், இறைவன் கொடுத்திருக்கார்.
ஒரு மோசமான சூழ்நிலை அமையும் போது, பிரசாத மோசமாக வரும்போது, நமக்கு பிடிக்காதது, நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பிரசாதமாக இறைவனிடமிருந்து வரும்போது ஏற்றுக்கொள்வது என்பது கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு கோயிலுக்கு போறோம். இப்ப ரோல் பிளே என்ன டாபிக் வரோம், எதுக்காக இந்த ரோல் பிளேக்கு வரோம்? பிரசாதம் எனக்கு இஷ்டமில்லாத, எனக்கு துக்கத்தை கொடுக்கிற, துன்பத்தை கொடுக்கிற விஷயங்கள் பிரசாதமாக வரும்போது மனம் டிஸ்டர்ப் ஆகுதே. வித்தவுட் மர்மரிங், வித் அக்செப்டன்ஸ் என்னால பண்ண முடியும். ஐ கேனாட் அக்செப்ட், மர்மரிங் இருக்குதே அப்படின்னா அதுக்கு ஒரு வழி என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன அதுக்கு ஒரு டெக்னிக், இது இறைவன் சொல்லி கொடுக்குற டெக்னிக் தான், வேற யாரு. அவர் என்ன சொல்றாரு, இப்போ ரோல் பிளே. ஃபர்ஸ்ட் ரோல் பிளே என்ன? இப்போ எங்க அம்மாவுக்கு நான் மகள், ரோல் பிளே, மகள்ங்கிற ரோல் பிளே பண்றேன். என் கணவர்கிட்ட மனைவிங்கிற ரோல் பிளே, பசங்க கிட்ட அம்மாங்கிற ரோல் பிளே, பேரம்பேத்திட்ட பாட்டிங்கிற ரோல் பிளே, மருமகிட்ட அத்தைங்கிற ரோல் பிளே. இப்படி எத்தனை ரோல் பிளே பண்றோம். அதுக்கு பேரு ரோல் பிளேன்னு பேர். இந்த ரோல் பிளேல ஃபர்ஸ்ட் ரோல் பிளே, எவர்லாஸ்டிங் ரோல் பிளே, பக்தகா. அது இறைவனோடு எனக்குள்ள தொடர்பு. என் தாயோடு கொண்ட தொடர்பு வரும்போது நான் மகள். என் தந்தையோடு ஒரு தொடர்பு வரும்போது நான் என்ன ரோல் பிளே பண்றேன்? மகள். என் கணவனோடு ஒரு ரோல் பிளே பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் கிடைக்குது? மனைவி, இல்லைங்களா? அதை போன்று இறைவனோடு ஒரு தொடர்பு நான் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நான் என்ன ரோல் பிளேக்கு போறேன்? பக்தக. நீங்க பாருங்க, இந்த பக்தகங்கிற ரோல் பிளேக்கும் மற்ற எல்லா ரோல் பிளேயும் நம்பர் 2 வச்சுக்கலாம். நம்பர் 1 ரோல் பிளே பக்தக. ஏன்னா இறைவனோடு கொண்ட ஒரு தொடர்புனால நமக்கு கிடைக்கிற ரோல் பிளே பேர் பக்தக. மற்ற எல்லாத்தையும் பீன்னு வச்சுக்கலாம். ஏங்கிறது பக்தக, மற்றதெல்லாம் நம்ம லௌகீக விஷயத்தில் கிடைக்கிற ரோல் பிளே வச்சுக்கலாம். இப்ப 2 ரோல் பிளே, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அப்ப இந்த பக்தகங்கிற ரோல் பிளே நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை பண்ண முடியும்? இப்ப நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம்? பிரசாதம் வரும்போது எனக்கு ஏற்புடையதாக இல்லாத போது எப்படி அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, பக்தக அப்படின்னா இறைவனோடு எனக்கு கொண்ட தொடர்பு. இப்ப நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன், பக்தகங்கிற தொடர்பு எப்ப ஆரம்பித்தது? அச்சா, இந்த பக்கம் மகள்ங்கிற தொடர்பு எனக்கு எப்ப ஆரம்பிச்சது? கணவன்கிற ஒரு தொடர்பு, மகன்கிற ஒரு ரோல் பிளே எப்ப ஆரம்பிச்சது? இந்த பக்தகங்கிற ரோல் பிளே இதற்கு முன்னால எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ மனித சரீரத்தில், ஏன்னா விலங்குகளா இருக்கும்போது நமக்கு அந்த ரோல் பிளே தெரிஞ்சிருக்காது. இதற்கு முன்னால் எத்தனை மனித சரீரங்கள் எடுத்தேனோ முன்பிறவியில், அப்போதிருந்து அதுக்கு என்ன கிடையாது? ஆதி கிடையாது. நான் பக்தகங்கிற ரோல் பிளேக்கு என்ன கிடையாது? தொடக்கம் என்னால் சொல்ல முடியாது. உண்மையான ரோல் பிளே, சத்தியமான ரோல் பிளே அது ஒண்ணுதான். ஓகே, இப்போ இந்த பக்கம் வருவோம். அம்மாங்கிற ரோல் பிளே, அப்பாங்கிற மகள்ங்கிற ரோல் பிளே. இது இந்த ஜென்மத்திற்கு மட்டும் உரித்தான ரோல் பிளே, அப்படித்தானே? இந்த ஜென்மத்தில் அப்பா மகள், அம்மா மகன் ரோல் பிளே எல்லாம் எப்ப கிடைக்குது? இந்த ஜென்மம், இந்த சரீரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரோல் பிளேல எனக்கு வந்திருக்கு, அப்படித்தானே? இது ஆதி தொடக்கம் எதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு லாங் ரோல் பிளே. இது ஒரு காலத்துக்கு உட்பட்டது. அப்புறம் பாருங்க, இந்த சரீரத்தொட்டு நான் போனேன்னு எல்லா ரோல் பிளேயும் கட் ஆயிரும். ஏன்? அடுத்த சரீரம் எடுப்பேன். அப்ப அடுத்த சரீரத்தில் ஒரு அப்பா அம்மா. யாரு வயிற்றுல போய் பிறந்தா? சுவாமிஜி அழகா சொல்லுவாரு. இதுக்கு முன்னால ஒரு புலிய என்னவா சொல்லி இருந்திருப்பேன் நானு? புலியம்மா. புலியா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப யார் எனக்கு அப்பா? புலியப்பா, புலியம்மா. சிங்கத்துக்கு பிறந்திருந்தனா சிங்கமப்பா, சிங்கமப்பா. இந்த ரோல் பிளே. இப்ப இந்த ஜென்மத்தில் மனிதனா பிறந்தனால் மனிதன் என்ன சொல்றேன்? அப்பா அம்மா. அடுத்த ஜென்மத்தில் ஒரு கொசுவாக பிறந்தால் கொசு அப்பா, கொசு அம்மா. இது என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ரோல் பிளே மாறிக்கொண்டிருக்கிறது. அனித்தியம், வெரி வெரி ஷார்ட். ஒரு இதுலயும் மாறிக்கிட்டே இருக்கு இந்த ரோல் பிளே. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கோம் தெரியுங்களா? சத்தியம். இதுதான் பிரச்சனையே. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அம்மா
அது சத்தியமாக, அது நித்தியமான ஒரு உறவாக. எதை விட்டுட்டோம்? இறைவனோடு கொண்ட உறவு நித்தியமான உறவை விட்டதனால என்ன தோணுது நமக்கு? இதெல்லாம் நித்தியமானதாக. நீ ஒரு நம்ம தொடர்ந்து இந்த ரோல் பிளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சத்தியத்துவத்தை எதுக்கு கொடுக்கிறோம்? அந்த அனித்தியமான உறவுகளுக்கு நாம் கொடுப்பதுதான் சம்சாரத்திற்கு முதல் துக்கமே. சரிங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் இப்படி நடந்தது? சரி, ஓகே, இந்த பிரச்சனை இதை நான் இது ஏன் இந்த நான் பக்தங்கிற ரோல் பிளேவை நான் ஏன் மறந்துட்டேன்? வேணும்னு நாம செஞ்சோம் இல்லையே. ஏன்னா இறைவனோடு கொண்ட உறவை விட இதெல்லாம் அனித்தியம் பிரிச்சு அறிந்து எது நித்தியம், இந்த இடத்துக்கு இது என்னது நித்திய அனித்தியம் வஸ்து, அது நம்ம விவேகத்துக்கு படிப்போம். அது மாதிரி இந்த உறவுகள் ரோல் பிளேல எது நித்தியம், இது ஆபேட்சிக்க நித்தியம் தான். இறைவனோடு கொண்டால் ஏன்னா ஞானத்தை பெறும்போது அவன் அடுத்த பிறவிக்கு வரப்போறது. சோ இது நித்தியமா எது இருக்குது? ஒரு இறைவனோடு கொண்ட உறவு நித்தியம் வச்சுக்கலாம், மற்றவர்களோடு கொண்ட உறவு கண்டிப்பா அனித்தியம் புரிஞ்சிருக்கும். இப்போ ஏன் நான் நித்தியமான ஒரு இறைவனோடு கொண்ட உறவை ரோல் பிளேவை ஏன் நான் மறந்துட்டேன்? மறந்ததுனாலதான் நீங்க இதையெல்லாம் சத்தியம் புடிச்சிருக்கீங்க. எது சத்தியமோ அதை புடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் மித்தியான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு போகுது, இதெல்லாம் அனித்தியம் புரிஞ்சிருக்கு போகுது. ஆனா நான் உள்டாவே நினைச்சு வச்சிருக்கேன் இல்லைங்களா? ஏன் எதனால நான் இந்த இறைவனோடு கொண்ட நித்தியமான உறவை ரோல் பிளேவை மறந்துட்டேன்? என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் கடவுளிடம் கொண்ட தொடர்பை விட நாம் கடவுளிடம் கொண்ட தொடர்பை விட உண்மைத்தன்மையை விட லௌகீக விஷயத்துக்கு தொடர்பும் உண்மைத்தன்மையும் அதிகம் கொடுத்து விட்டோம். இதோடு இறைவனோடு கொண்ட தொடர்பு, அந்த உண்மைத்தன்மை, தொடர்பு பிளஸ் உண்மைத்தன்மை, அதை விட இந்த உலக மக்கள் லௌகீக விஷயம், அம்மா அப்பா மகன் தாய் இது எல்லாம் எடுத்துங்க, எல்லா ரோல் பிளே தொடர்பு என்ன ஆயிடுச்சு? தொடர்பு சத்தியத்துவத்தை பெற்றுவிட்டது. உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். உண்மைத்தன்மை, கடவுளிடம் கொண்ட உண்மைத்தன்மையை விட இது உண்மையாக நான் பார்க்கிறேன். இதுதான் பிரச்சனை. எது உண்மையா பாக்குறேன்? அம்மாவா இருக்கிறது, அப்பாவா இருக்கிறது, மகளா இருக்கிறது, மகனா இருக்கிறதுங்கிறது உண்மைத்தன்மையை பெற்றுவிட்டதுதான் எனக்குள் பக்தி ஊறாததற்கு காரணம். எதை மறந்துட்டேன்? தொடர்பு. எது என்ன சொல்றது? ஆதியற்ற ஒரு ரோல் பிளே, அகம் பக்தக. இப்ப பாருங்க, இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இறைவனோடு கொண்ட உண்மைத்தன்மை உறவை மாத்தி போட்டு இந்த விஷயத்துல அம்மா அப்பா எல்லாம் சத்தியம்ங்கிறதுனாலதான் துக்கம். இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அகம் பக்தக. இப்ப கோயிலுக்கு போறோம், என்ன ரோல் பிளேல உள்ள போயிட்டு வெளியில வர்றீங்க? அங்க நாம என்ன நினைச்சிட்டு போறதில்ல, நான் அம்மானு நினைக்கிறது இல்ல. அந்த பிரைமரி செகண்டரி வச்சுக்கலாம், ஈஸியா டீச்சிங்காக நான் யூஸ் பண்றேன். பிரைமரி ரோல் பிளே பக்தகன்னு வச்சுக்கலாம், செகண்டரி ரோல் பிளே மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். இப்ப நீங்க கோயிலுக்குள்ள போறீங்க, போகும்போது எந்த ரோல் பிளேல மட்டும் உள்ள போயிட்டு வர்றீங்க? அங்க போய் நான் அப்பான்னு நினைக்க. நோ செகண்டரி ரோல் பிளே என்டர்ஸ் இன்டு யுவர் மைண்ட். when you are in the temple, எது வருது? இந்த செகண்டரி ரோல் பிளே இருக்கு பாத்தீங்களா, அது never comes into your mind. எது மட்டும்தான் இருக்குது? பிரைமரி ரோல் பிளே. அது மட்டும்தான் உள்ள வேலை செய்யுது. அது பக்தனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சுத்திட்டு வரீங்க. சாமிக்குள்ள ஒரு பேசிக்கிறீங்க, ஒண்ணு கேட்கறீங்க. சாமி சில பேர் திட்டுறதெல்லாம் பாக்குறோம். ஏன் உனக்கு கண் இல்லையா? இறைவனே தவறு நான் சொல்லவில்லை, ஒரு டிப்ரெஷன்ல கேட்கறவங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே அங்க என்ன மட்டும்தான் இருக்குது? பிரைமரி ரோல் பிளே. அது உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துதா இல்லையா? இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டோம். அது நமக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அப்ப நீ கோயில் பண்ணது நல்லா இருந்தது, இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லா, மனசு ரொம்ப நல்லா சொல்றமா இல்லையா? ஏன்? we are keeping the primary role play as primary role play. ரோலா வச்சிருக்கோம், பிரைமரியா வச்சிருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும், பூஜை ரூம்குள்ள போயிட்டு வர வரைக்கும், இறைவனோட எப்பப்ப நீ கம்யூனிகேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் பிரைமரி ரோல் பிளேக்கு பிரைமரி வேல்யூ கொடுத்திருக்கிறோம். so we get ஒரு மன அமைதி. இதே இந்த பிரைமரி ரோல் பிளே விடாம சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குதோ டெக்னிக், இந்த ரோல் பிளேவை விட்டுறாங்க. எப்போ? இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒரு சீட்ல உட்காரீங்க, யூ ஆர் மேனேஜிங் டைரக்டர் அல்லது ஒரு டீச்சர் அல்லது ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், அந்த பொசிஷன்ல உட்காரும் போது
நீங்க என்னவா உட்கார்ந்துட்டு பழகுங்க. பிரைமரி ரோல் பிளேவை புடிச்சுக்கிட்டு இதெல்லாம் செகண்டரி ரோல் பிளே அப்படிங்கறதுல நின்னு செய்யும் போது பெரிதாக அந்த ரோல் பிளே பண்ற செகண்டரி ரோல் பிளேவை செகண்டரியாகவும் பிரைமரி ரோல் பிளேவை பிரைமரியா வச்சு மனதில் டிவைட் பண்ணி பிரைமரி ரோல் பிளேல உட்கார்ந்துக்கிட்டு நீங்க செகண்டரி ரோல் பிளே பண்ணீங்கன்னா அந்த செகண்டரி ரோல் பிளேல வருகின்ற பிரச்சனைகள் உங்களை டிப்ரெஷன் போற அளவுக்கு தாக்காது. தாக்கும், இல்லைன்னு ஜீரோன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால ஒடிஞ்சு போயிட்டேன், நலிஞ்சு போயிட்டேன், என்னால மீண்டே வர முடியல, எவ்வளவு வார்த்தைகள் கேட்கிறோம், எத்தனை சூசைட்ஸ் பாக்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த செகண்டரி ரோல் பிளேவை என்ன வச்சுக்கிறாங்க அவங்க? பிரைமரி ரோல் பிளே. குழப்பம். புரிஞ்சுங்களா? அதுதான் சாஸ்திரம் சொல்லிக்கலாம். அப்ப என்ன வரணும்? அப்பதான் இப்படி பண்ணத்தான் அந்த பக்தி உள்ள ஊரும். அந்த பக்தி லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் வரத்தான் நீங்க கர்மயோகம் பண்றதுங்கிறது கரெக்டா பண்ண முடியும். அதுல இருந்து தான் நம்ம ஃபார்வர்ட் ஆகி நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நாம் காண முடியும். இதுதான் இறைவன் கொடுக்கிற சீக்ரெட். டைம் ஏகப்பட்டது. ஓகே, இதுதான் என்ன சொல்றாரு? பிரைமரி ரோல் பிளேவை பிரைமரியா வச்சுக்கோங்க, செகண்டரி ரோல் பிளேவை செகண்டரியா இருந்து நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா